வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சுமார் 56 லட்சம் குடும்பங்களுக்கு இலவச ஆயுள் காப்பீட்டு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. நிதியமைச்சரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் 11வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். LIC மற்றும் யுனைடெட் இந்தியா காப்பீடு நிறுவனத்துடன் இணைந்து ஏழை மக்களுக்கு காப்பீடு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் காப்பீடு திட்டத்துக்கான நிதியை தமிழக அரசே ஏற்கும் எனவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் 55.67 லட்சம் குடும்பங்களில் குடும்பத் தலைவர் இயற்கை மரணமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். குடும்பத் தலைவர் விபத்தில் இறக்க நேரிட்டால் 4 லட்சம் ரூபாயும், விபத்தில் நிரந்தர இயலாமை ஏற்பட்டால் 2 லட்சம் ரூபாயும் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்துக்கு முதற்கட்டமாக 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்பு குறித்து அறிக்கை தயார் செய்யப்படுவதாகவும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 6683 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். 2000 மின்சார பேருந்துகள் உள்பட 12000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கடன் சுமை 5.7 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் 2021-22 வருவாய் பற்றாக்குறை 41,417 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். வரையில் கணிப்பொறி அறிவியல் பாடப்பிரிவானது 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் தனிப்பாடமாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் கணிப்பொறி அறிவியல் அறிமுகப்படுத்தப்படும். 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் நாள் அன்றைய நிலையில் ஒட்டுமொத்த கடன் 4,85,502.54 கோடி ரூபாயாகவும் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் நாள் அன்றைய நிலையில் 5,70,70,189.29 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.